أود أن أدعو الدكتور الشيخ محمد إلياس جمالي الحاصل على درجة الدكتوراه في اللغة العربية ويعمل رئيسا لقسم اللغة العربية في كلية وقف مدوري لإلقاء كلام خاص. அரபியில் முனைவர் பட்டம் பெற்று மதுரை வக்ஃப் வாரிய கல்லூரியில் அரபுத்துறை தலைவராக பணியாற்றும் முனைவர் ஷேக் முகமது இலியாஸ் ஜமாலி அவர்களை சிறப்புரையாற்ற அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அருளன்பு பண்பில் அளவற்ற உந்தன் திருப்பெயர் சொல்லி துவக்குகின்றேன். அல்லாஹ் எல்லா உலகம் ஏகமாய் ஆளுகின்ற வல்லோன் உனக்கே வான் புகழ். அல்லாஹ் அடியானுக்கு அருளுகின்ற அன்பாளன் நீ, முடிவான முதல்வனே நீ. அல்லாஹ் உன்னையே நாங்கள் உதவிற்றுகின்றோம், முன்னிடத்தன்றோ உதவியும். அல்லாஹ் நன்னெறி மீது நடத்துவாய் என்னை உன் அருள் நெறியினேன். அல்லாஹ் உன் கோபம் கண்டோர் நெறிவிட்டு அகன்றோர் செல்லும் நெறி தன்னே எம்மை செலுத்தாதே. அல்லாஹ் ஏற்றுக்கொள் ரஹ்மானே. கண்ணியத்திற்குரிய விழாக்குழு ஏற்பாட்டாளர்களே, மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரித்தான சிறப்பு விருந்தினர்களே, கல்வியாளர்களே, அறிவில் சிறந்த ஆண்டோர்களே, அருமை தாய்மார்களே, பெண் கல்வியாளர்களே, ஆசிரியர் பெருமக்களே, வணிக பெருமக்களே, இளைஞர்களே, இந்த நேரம் பொன்னான நேரம். இந்த நேரம் பதிவு செய்யப்படுகின்ற நேரம். ஏனைய விழாக்கள் போல அல்ல இது. ஒவ்வொரு நொடியும் பதிவு செய்யப்படுகின்ற நேரம் இது. நம்மோடு வானவர்கள் தங்கள் ரெக்கைகளை விரித்து நம் மீது போர்த்தி கொண்டு இருக்கின்ற நேரம் இது. ஒவ்வொரு நொடியும் கணக்கிடப்படக்கூடியது. எல்லா புகழும் இறைவனுக்கு. பெரும் பெரும் முன்னோடிகள், ஆய்வறிக்கைகள், ஆய்வுரைகள் வழங்கக்கூடிய பெரும் பெரும் கல்வியாளர்கள் சபையில் வீட்டிருக்க, எங்கே ஒரு மூலையில் இருந்த ஒரு ஆசிரியரை பிடித்து கொண்டு வந்து உங்க முன்னால் நிறுத்தி, இன்னைக்கு பட்டமளிப்பு விழா, இந்த வளரும் இளைஞர்களுக்கு, மாணவ மாணவியருக்கு கொஞ்சம் வழிகாட்டுங்க என்று சொல்லி முதல்வர் அவர்கள் என்னை அழைத்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த சபையில் பெரும்பாலும் பெண்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். முதலில் ஒரு வார்த்தை நான் சொல்லுகிறேன். அல் உம்மு ஜாமிஅத்துன். அம்மா ஒரு பல்கலைக்கழகம். அம்மா ஒரு பல்கலைக்கழகம். அம்மாவால் தான் ஒரு மொழியை வளர்க்க முடியும். ஒரு நாகரிகத்தை தொட்டில் போல் தாங்கி நிற்க முடியும். அம்மாவுடைய மடியில் தான் சுகமாக பிள்ளை வளர முடியும். இந்த பெண்களுக்கான இந்த அற்புதமான திருவிழாவில், பட்டமளிப்பு பெருவிழாவில் உங்களுக்கு நான் அவர்களின் அருமைகளை சொல்ல ஆசைப்படுகின்றேன். எகிப்து நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு எழுத்தாளர் சொல்லுவார், பெண் சக்தி சாதாரணமானதல்ல. அவர் ஒரு கையில் தொட்டில் பிடித்திருக்கிறார். அவர் ஒரு கையில் தொட்டில் பிடித்திருக்கிறார், மறுகையில் உலக நிர்வாகத்தை கையில் வைத்திருக்கிறார் என்று சொல்லுவார். அதுதானே உண்மை. ஒரு மொழிக்கு தாய்மொழி என்று சொல்லுவோம், ஒரு மொழியை தாய்மொழி என்று சொல்லுவோம், ஒரு நாட்டை தாய் நாடு என்று சொல்லுவோம். என் தகப்ப நாடு இல்லையா? தகப்ப மொழி இல்லையா? ஒரு மொழிக்கும் ஒரு நாட்டுக்கும் தகப்பனுக்கு சம்பந்தமே இல்லையா? ஏன் இந்த நாடு தாய் நாடுங்கிறோம்?
ஒரு மொழி என் தாய்மொழிங்க. நம்ம 50 வார்த்தை பேசினா பெண்கள் 100 வார்த்தை பேசுவாங்க. இது தெய்வ குற்றமெல்லாம் இல்லை. நம்ம 200 வார்த்தை ஒரு நாளைக்கு பேசுறோம்னா அவங்க 400 வார்த்தை பேசுவாங்க. இது தெய்வ குற்றமெல்லாம் இல்லை. அது இறைவனை அப்படி படைத்திருக்கிறான். குழந்தைய கையில தூக்கணும்னா 5 நிமிஷம் வச்சிருக்க மாட்டோம். என் கண்ணுல என் மூக்குல ராஜான்னு சொல்லி பிடி முடிஞ்சு பிடின்னு கொடுத்துட்டு நடந்துருவோம். அந்த பச்சை மண் அந்த தாய் நெஞ்சிலேயே கிடக்கணும், அந்த மடியிலேயே கிடக்கணும். கொஞ்சம் இப்படி விலகி அடுப்பு பக்கம் போயிட்டு வரலாம்னா அது தொட்டில போட்டு போனாதான் போச்சு. அப்படி ஒரு பெரிய இயக்கம் அது ஒரு குடும்பம் என்பது. நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம், ஒரு நாகரிகம், பண்பாடு, ஒரு மொழி, ஒரு கலாச்சாரம், அனைத்தும் தாயின் மடியாகவே இருக்கிறது. இனிமேல் காலம் மாறிவிட்டது. வெறும் நம் பால் கொடுத்து அன்பு கொடுத்து வளர்ப்பது மட்டுமல்ல இனிமேல் நம்முடைய வேலையாக இருக்க முடியாது. இனிமேல் நம்முடைய குழந்தைகளுக்கு அறிவியல் சிந்தனைகளையும் ஊட்டி நாம் வளர்க்க வேண்டியிருக்கிறது. அறிவியல் சிந்தனையை ஊட்டி நாம் வளர்க்க வேண்டும். ரசூலுல்லாஹ் காலத்திலேயும் அறிவியல் இருந்தது, மருத்துவம் இருந்தது. உஹது யுத்தத்தில் ரசூலுல்லாஹ்வுக்கு சரியான காயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கையடி இல்லை, அம்படி. அம்படி பட்டு இங்க குத்தி பல்லு தெரிச்சு ரத்தம் வடியுது. அப்போ நிக்கல, வீடு வரைக்கும் வந்து சேர்ந்தாச்சு. அந்த இதயமே வீட்டில் தானே உட்காந்துருக்காங்க. ஈர கொலைன்னு சொன்னாங்கல்ல ரசூலுல்லாஹ், அந்த ஈர கொலை தான் உட்காந்துருக்காங்க. காபத்துல்லாவில் போய் தொழுட்டு வர்றதுக்குள்ள உச்சந்தலையிலிருந்து உடம்பு பூரா கலீஸ் அசிங்கத்தை பூரா கொட்டிட்டு வந்தாலும் அந்த அன்னை ஃபாத்திமா நாயகம் வீட்டில் உட்காந்துருப்பாங்க. அவ்வளவு பொறுமையா எடுத்து விட்டுட்டு அழகா குளிக்க வச்சிருவாங்க தகப்பனுக்கு. அதே ஃபாத்திமா நாயகம் தான் இப்போ உட்காந்துருக்காங்க. என்ன ஆனது, ஏன் இப்படி இந்த கொட்டு கொட்டுது ரத்தம்? உட்கார வச்சுட்டாங்க. என்ன மருந்து? இன்னைக்கு மாதிரியா கைக்கு ஒரு மருத்துவர், காலுக்கு ஒரு மருத்துவர், இதயத்துக்கு ஒரு மருத்துவர். கேன்சரே கேள்விப்படலைங்க. என்னங்க வரிசை என்னன்னு போடுறது? அவ்வளவு கேன்சர் வந்துருச்சு. ரசூலுல்லாஹ் ரத்தம் வழியே உட்கார்ந்து இருக்கும்போது உடனே ஒரு நிமிடத்துல யோசனை. விரிச்சு படுக்கிறதுக்கு நம்ம மாதிரி பெட் இல்லையே, ஈச்ச மர பாய் தானே. பட்டக்குன்னு எடுத்தாங்க, 4 குச்சியை முறிச்சாங்க, போட்டாங்க, தீப்பு குச்சி எடுத்து பட்டுச்சு, எரியுது, சாம்பலாச்சு. அப்படியே கையில வாரினாங்க, கொண்டு நேரம் வச்சு ஒரு அமுக்கி நிறுத்திட்டாங்க. ரசூலுல்லாஹ் காலத்துல ஒரு மருத்துவம் இருந்துச்சு, தீயில சுட்டு புண்ணாக்குறது. தீயில சுட்டா புண்ணு ஆகும், புண்ணாகின காயத்தை தீயில சுட்ட ஆறும். அதுவும் மருத்துவம் இருந்துச்சு. அப்போ ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு மருத்துவராக இருக்க வேண்டும். அன்னை ஃபாத்திமா நாயகம் கவிஞராக இருந்திருக்கிறார், கவிதை எழுதியிருக்கிறார். நல்ல அறிவாளியா இருந்திருக்கிறாங்க, நல்ல ஒழுக்கசாலியா இருந்திருக்கிறாங்க. நாளைக்கு சொர்க்கத்தின் தலைவி அவங்கள்ட்ட. ஆணும் பெண்ணுமாக இந்த உலகத்தை நாம் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறோம். எவ்வளவு பெரிய சாதனைகள் நாம் செய்ய வேண்டி இருக்கிறது, பெரிய கனவுகளோடு நாம் வாழ வேண்டி இருக்கிறது. நம்முடைய பொழுதுகள் எல்லாம் பொசுக்கப்படுகிறது, நம்முடைய பொழுதுகள் எல்லாம் வீணடிக்கப்படுகிறது. அல்லாஹ் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தருவான், யாருக்கும் கூட குறைவு இல்லாமல் எல்லோருக்கும் ஒன்று போல் தருகிறான். நேர நிர்வாகம் செய்ய வேண்டியிருக்கிறது, நேரம் நிர்வாகம் செய்ய வேண்டியிருக்கிறது.
நாம் நிலைத்து நிற்க வேண்டியிருக்கிறது. எதிர்ப்புகளை தாங்க வேண்டியிருக்கிறது. சூழ்ச்சிகளை முறியடிக்க வேண்டியிருக்கிறது. நிறைய ஒரு செயல் திட்டத்தோடு நம்ம வாழ வேண்டியிருக்கிறது. பெரிய செயல் திட்டத்தோடு வாழ வேண்டியிருக்கிறது. பெண்ணின்றி அமையாது உலகு. அதனால்தான் ஒருவராக இருந்த ஆதமுக்கு அல்லாஹ் ஜோடியை அமைத்தான். அவர் பாட்டுக்கு இருந்திருக்கலாம், இருக்க முடியாதுன்னு அல்லாஹ்வுக்கு தெரியும். சொர்க்கத்தில் இருக்கும்போது சொர்க்கத்துல எல்லாமே இருக்கும். கிச்சன் இருக்காது, சொர்க்கத்துல டாய்லெட் இருக்காது, சமையல் அறையெல்லாம் இருக்காது, குக்கிங் கேஸ் எல்லாம் இருக்காது. எனக்கு இன்னும் வேணும்னா வந்து நிக்கணும், தானே சொர்க்கம். ஒரு பஜாருக்கு போயிட்டு வருவோம், புது மாப்பிள்ளையா வந்துருவாரு. ஆமா, இன்னொரு பஜாருக்கு போயிட்டு வருவாங்க இந்த அம்மா, அப்படியே அனங்கா புது மங்கை வந்து இந்த அம்மா நிற்பாங்க. கற்பனை செய்ய முடியாத இடம் சொர்க்கம். இங்கே அல்லாஹ் சொல்ற வரையற இலக்கணத்தை பாருங்க. சூரத்துல் பலதுல எழுதி வைங்க அந்த இலக்கணத்தை. லகது خلقنال إنسان في كبد. மனிதனை நாம் சிரமத்தில் படைத்திருக்கிறோம். சிரமம் தான் உலக வாழ்க்கை, சிரமம் தான். சிரமம் இல்லாம நம்ம கையில மொபைல் வரல. ஒரு காலத்துல வானொலி வந்துச்சு வேணாம்னு சொன்னோம், தொலைக்காட்சி வந்துச்சு வேணாம்னு சொன்னோம், பொழுது வீணா போகும்னு நினைச்சோம், நாகரிகம் கெட்டு போகும்னு நினைச்சோம், குடும்பம் கட்டமைப்பு ஒழிஞ்சு போகும்னு நினைச்சோம், அகன்று போகும்னு நினைச்சோம், போயிரும் நினைச்சோம். வானொலிக்கு தடை ஒரு காலத்துல, தொலைக்காட்சிக்கு தடை ஒரு காலத்துல, அப்புறம் தொலைபேசி அதை கூட தடைன்னு சொல்லிட்டு போயிடலாம். இன்னைக்கு எல்லாம் ஒண்ணு சேர்த்து மொத்தமா கையில ஒரு கருவி வந்தாச்சு. இனி என்ன வரப்போகுது, அதையும் நம்ம ஏற்றுத்தான் ஆகணும். எல்லோருக்கும் சொல்றதுன்னா இங்கேயே விதையை போட்டு போறேன். நாம பயன்படுத்துகிற அறிவியல் பொருள் எதுவாக இருப்பினும் நமக்கு சாதகம். அது நம் வளர்ச்சிக்கு அது மிகப்பெரிய கிரியா ஊக்கி. நம்முடைய அறிவியல் கண்டுபிடிப்புகள் அனைத்தும் அதுபோல மொபைலும் ஒரு அறிவார்ந்த அற்புதமான கருவி. இன்னைக்கு அதை நம்ம தவிர்க்க முடியாது. ஆனால் அது நமக்கு என்றைக்கும் ஒரு வேலைக்காரனாகவே இருக்க வேண்டும். அதை முதல்ல மனதில் நம்ம பதிக்கணும். நான் கையில் வைத்திருக்கும் அலைபேசி என்னுடைய வேலைக்காரன், எனக்கு மாஸ்டர் அல்ல. மொபைல் எனக்கு எஜமானன் அல்ல. நான் கேட்டதெல்லாம் தரும், கேட்டதெல்லாம் கொடுக்கும், என்ன வேணுமானாலும் கொடுக்கும், காசும் கொடுக்கும். அது பரிவர்த்தனை பொருள் போயிட்டு இருக்கு. அத்தனை பரிவர்த்தனையும் மொபைல்ல போயிட்டு இருக்கு, செல்லிடை பேசில போயிட்டு இருக்கு. இனி என்ன தரணும்? அது வந்துருச்சா, உள்ள கொண்டு வந்தாச்சா, எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டோமா? அவ்வளவு கொண்டு வந்துட்டோமே. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும்? குர்ஆன், ஹதீஸ், சீரா, ஃபிக்ஹ் அதோட முடிஞ்சா பட்டம் வாங்கிட்டோமா? அப்சல்மா போதுமா? பிஏ போதுமா? அதோட நின்றுச்சா நம்முடைய கல்வி? இன்னைக்கு நம்ம ஆய்வு செய்ய போறோம். ஆய்வு கதவை எப்ப தட்ட போறோம்? அடிப்படை இலக்கணம், அதுக்கு மேல இன்னும் கொஞ்சம் வாங்க, சொல் இலக்கணம், மொழி இலக்கணம். அது வளருது அப்படியே. வினை சொல்லின் பல்வேறு வடிவங்கள் அப்படியே வர்றோம் மேல. அப்படியே டக்குன்னு குர்ஆனுக்கு போயிடுறோம், தர்ஜுமத்துல் குர்ஆனுக்கு போயிடுறோம். அப்புறம் தர்ஜுமத்துல் குர்ஆனை தொட்டுட்டு தஃப்சீருல் குர்ஆனுக்கு போறோம். இவ்வளவுதானே? அப்போ சமயம் சார்ந்த, பக்தி இலக்கியம் சார்ந்த கல்விதான் நம்ம கல்வியா? ஐவேளை தொழுகை, ஜக்காத்து, ஹஜ், அல்லாஹ் மேல நம்பிக்கை, அதோட நிறுத்திக்குங்க. 750 மேல அறிவியல் வசனம் கேட்கிறான்ல, எங்க போறது? அதை இன்னைக்கு உயிர் விட்டது. ஹவு டு அனிமேட் அந்த அறிவியல் வசனங்களை என்னைக்கு நம்ம கொண்டு வர போறோம்? வாழ்க்கையில சிந்திக்க போறோம். வீட்டுல என்னைக்கு ஒரு ஆய்வாக வைக்க போறோம்? நூலகமே போச்சு, வாங்கின புத்தகங்களை படிக்க நேரம் இல்லையே. நான் சொன்னது போல அதை ஒரு வேலைக்காரனாகவே பயன்படுத்துங்கள். கொஞ்சம் அதற்கு காசுகளை குறையுங்கள். ரீசார்ஜுக்கான
காசுகளை கொஞ்சம் குறையுங்கள். நிறைய அதுக்கு காசு கொடுக்காதீங்க. செய்தித்தாள் வாசிக்கிறத மறக்காதீங்க. செய்தித்தாள் வாசிங்க. அப்பதான் உங்களுக்கு குழந்தைகளுக்கு, படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு சிந்தனை வரும். கற்று எழுதணும்னு நினைப்பான், கவிதை எழுதணும்னு நினைப்பான். எங்க வைரமுத்து ஒரு கவிதை நிறுத்தி ஒரு கோடி ரூபாய் வாங்குறாருங்க. அவர் படிக்கிறது தமிழ் தானே, நம்ம படிச்சது தமிழ் தானே. நம்ம தமிழுக்கு அவர் தமிழுக்கு என்ன வித்தியாசம்? சிந்தனை வித்தியாசம். அச்சு கொடுக்கிற முறை, எழுத்தை கொண்டு வந்து சேர்க்கிற முறை. ஒரு கவிதை எழுதிட்டு 1 லட்சம் ரூபாய், 1 கோடி ரூபாய் எல்லாம் போயிடுச்சு. நான் ஒரு கவிதை எழுதுவதற்கு மலை உச்சிக்கு போகிறேன்னு சொல்றாரு. கொடைக்கானல், ஊட்டி மாதிரி மலை உச்சிக்கு நான் போகிறேன், எனக்கு கவிதை வருகிறது. ஏசி ரூம்ல படுத்திருந்த கவிதை வராது. காயணும், காய்ச்சலும் பாய்ச்சலும் வாழ்க்கை, காய்ச்சலும் பாய்ச்சலும் வாழ்க்கை. ஏன்னா காய்ச்சல் பாய்ச்சல் பாய்தல. காய்ச்சல்னா காய போடுறது, அது வயிறு மட்டும் இல்லை, எல்லாம் வயிறை முதல்ல வயிறை காய போடணும், காய்ச்சல். அப்புறம் சாப்பிட்றது, தண்ணி குடிக்கிறது கூட பாய்ச்சல். விவசாயத்துக்கும் அது பொருந்தும், வயிற்றுக்கும் பொருந்தும், விவசாயத்துக்கும் பொருந்தும். விவசாயம் செய்வதற்கும் காய்ச்சலும் பாய்ச்சலும் வேண்டும். உடம்பை ஆரோக்கியமாக வளர்ப்பதற்கு காய்ச்சலும் வேணும், பாய்ச்சலும் வேணும். இந்த உடம்புக்கு பாய்ச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது, வயிற்றுக்கு பாய்ச்சிக்கிட்டே இருந்தா, நீர் கொடுத்துக்கிட்டே இருந்தா. அமெரிக்காவில் தான் ஒரு அழகான ஒரு ஆய்வு கண்டுபிடிச்சாங்க. 2 மண்புழு, 2 ஜாடி, ஒரு மண்புழுக்கு நிறைய சாப்பாடு கொடுத்துட்டே இருந்தாங்க, நான் ஸ்டாப் சாப்பிடு. இன்னொரு மண்புழு, இன்னொரு ஜாடி, அது ஒரு நேரம் கொடுக்கறது, ஒரு நேரம் கொடுக்கறது இல்லை. ஒரு நேரம் சாப்பாடு, ஒரு நேரம் கொடுக்கறது இல்லை. 2 மண்புழுவையும் ஆய்வு செய்யறாங்க. அப்ப ஒரு மண்புழு நல்ல வளருது ஆரோக்கியமா, இன்னொரு மண்புழு செத்து போச்சு. நன்றாக எந்நேரமும் சாப்பிட்டுட்டே இருந்த மண்புழு செத்து போச்சு, ஆயுள் குறைஞ்சு போச்சு. சாப்பிட்டும் சாப்பிடாமலும் வளர்ந்த மண்புழு ஆரோக்கியமாக வளர்ந்தது. இந்த நிலையை நாம் மேற்கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்பளிப்பு வந்தது. மன்னன் முகௌகிஸ் அனுப்பி வைக்கிறான் எகிப்திலிருந்து ரசூலுல்லாஹ்வுக்கு. மன்னன் முகௌகிஸ் ஃபிரௌன் மாதிரி பெரிய மன்னன், ரசூலுல்லாஹ் காலத்தில் வாழ்ந்த மன்னன். பரிசு அனுப்பி வைக்கிறான். ஒரு அடிமை பெண், ஒரு மருத்துவர், கொஞ்சம் நறுமணம், அத்தை. தூதர் வந்தார், மதீனாவில் ரசூலுல்லாஹை சந்தித்தார். மன்னர் முகௌகிஸ் உங்களுக்கு கொடுத்த அன்பளிப்பு பெற்றுக் கொள்ளுங்கள். சரி, எனக்கு ரொம்ப பிடித்தமானதை நான் எடுத்துக்கொள்கிறேன். அத்தரை எடுத்துக்கொண்டார்கள், நறுமணம் பூசிக்கொண்டார்கள். அடுத்தது பெண். அந்த காலத்தில் அடிமை பெண்கள் முறை இருந்தது. நபித்தோழர் ஒருவரை கூப்பிட்டார்கள் ரசூலுல்லாஹ். அவர் திருமணம் ஆகாதவர். இந்த பெண்ணை அவருக்கு திருமணம் முடித்துக் கொடுங்கள் என்று சொல்லியிருக்கார். 2 வேலை முடிஞ்சதா? 3வது மருத்துவர், அவர் ரசூலுல்லாஹ் பேக் பண்ணிட்டாங்க, நீங்க திரும்பி போங்க, எகிப்துக்கே திரும்பி போங்க. நாயகமே, உங்களுக்கு பணியாற்ற வந்த மருத்துவம் நான், என்ன ஏன் திருப்பி அனுப்புகிறீர்கள்? நோ, போங்க. எங்கள் மார்க்கம் எங்களுக்கு சொல்லுகிறது, குழு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு, உண்ணுங்கள் பருகுங்கள், வீண் விரயம் செய்யாதீர்கள். அந்த கல்யாண வீட்டுல சாப்பிட்டுட்டு குப்பையில போடுறதுக்கு பேர் இஸ்ராஃப் இல்லை. கூட சாப்பிட்டாலும் இஸ்ராஃப் தான், அளவுக்கு அதிகமா சாப்பிட்டாலும் இஸ்ராஃப் தான், அது வீண் விரயம் தான். ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுத்தார்கள், இந்த சமுதாயத்துக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். என் உம்மத்திற்கு நான் ஒரு அற்புதமான ஒரு தத்துவம் சொல்லிக் கொடுத்திருக்கிறேன், அவர்களுக்கு நோய் வராது, மருத்துவம் தேவைப்படாது என்று சொன்னார்கள். ஒரு பங்கை வயிற்றை 3ஆக பிரித்துக் கொள்ளுங்கள். ஒரு பங்கு உணவு, ஒரு பங்கு நீர், ஒரு பங்கு சும்மா விடுங்க, சும்மா விட்டுருங்க. அடுத்த மருத்துவர் சிவராமன் சொல்லுவாரு, பசியோடு அமர்ந்து பசியோடு எழுந்திருங்கள் சொல்வார். பசியோடு அமரலையே, ருசியோடு அமர்றோம். பசியும் ருசியும் சேர்ந்து இழுத்துறமே. சுவையான உணவு இல்லையா? கேட்டரிங் டெக்னாலஜியை பார்த்தீங்களா, எங்க போயிடுச்சுன்ட்டு. ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்களா, அல்ஹம்துலில்லாஹ். ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்களா எப்படி போயிட்டு இருப்பான்? ரெஸ்டாரண்ட் உலகம் தான் இன்னைக்கு பயங்கரமான ஒரு மிகப்பெரிய ஒரு வணிகத்தை சந்திக்கின்ற ஒரு உலகமாக இருக்கிறது. அவ்வளவு பல்வகை உணவுகள். பழைய பாடல், எனக்கு கல்யாண சமையல் சாதம், காய்கறிகள் பிரமாதம், இது கௌரவ பிரசாதம், இதுவே எனக்கு போதும் சொன்ன மாதிரி அவ்வளவு சாப்பாடு இன்னைக்கு. கடைசியாக சொல்லி முடிக்கிறேன்.
நம்முடைய உணவில் சிக்கனம் தேவைப்படுகிறது, நம்முடைய பணத்தில் சிக்கனம் தேவைப்படுகிறது. அதுதான் இந்த ஷரியத்தினுடைய அடிப்படை என்று சொல்லி முடிச்சிருக்கேன். ஹிஃபுலுத் தீன், ஷரியத் கல்லூரியினுடைய அடிப்படை நோக்கம் தீனை காப்பாற்றணும். தீன் இல்லைன்னா அந்த உலகத்துல மனிதர்களாக வாழ முடியாது. ஹிஃபுலுத் தீன், தீனை காப்பாற்றணும். அதுதான் ஷரியத் கல்லூரியினுடைய அடிப்படை நோக்கமே. மார்க்க கல்லூரிகள் அடிப்படை நோக்கமே தீனை, மார்க்கத்தை காப்பாற்றணும். அடுத்தது ஹிஃபுலுன் நஃப்ஸ், தன் மனதை காக்க வேண்டும், தன் உணர்வுகளை காக்க வேண்டும், சரியான வழி எது என்று போக வேண்டும். நஃப்ஸ், ஹிஃபுலுன் நஃப்ஸ். அப்புறம் ஹிஃபுலு அல் மால், கிடைக்கிற பணத்தை காக்க வேண்டும், பணத்தை காக்க வேண்டும், அழித்து விடக்கூடாது, பெற்ற செல்வத்தை அழித்து விடக்கூடாது. ஹிஃபுலுல் மால். அடுத்தது ஹிஃபுலுன் நஸ்ல், குடும்ப வாரிசுகளை காக்க வேண்டும், என்னென்றோ போட்டு விட்டக்கூடாது. ஹிஃபுலுன் நஸ்ல். இவ்வளவு பெரிய பொறுப்போடு இந்த ஷரியத் கல்லூரி நடைபெறுகிறது. ஒவ்வொருவருக்கும் இதில் பெரிய பங்கு உண்டு. இது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் பங்காளிகள் நாம். எனவே ஒவ்வொருவரும் நம்முடைய பங்களிப்பு செய்வோம், தியாகம் செய்வோம், இதற்காக நிறைய முயற்சிப்படுவோம். நல்ல ஒற்றுமையோடு, உயர்ந்த சிந்தனைகளோடு, அறிவியல் வளர்ச்சி அது சார்ந்த ஆய்வுகளோடு நம்முடைய கல்வியை மேம்படுத்துவோம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.